அதை எதிர்த்து தான் தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், தொடக்க காலத்தில் புத்தர், ஜோதிராவ் பூலே இவங்கெல்லாம் அதை எதிர்த்து தான் போராடி இருக்காங்க. அந்த சாதி அமைப்பையும் மதத்தையும் வேரோடு அடிக்கணும்னு நினைத்தவர் தான் தந்தை பெரியார். பார்த்திபன், நீங்க இந்த சர்டிபிகேட் இப்படி நீங்க சாதியற்றவர் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னு செய்தி போட்டாலே 4 பேர் கேட்பான், இவர் எந்த சாதியில இருந்தாருன்னு கேட்டுருவான். ஓ, அந்த சாதிக்காரரா அப்படின்றோம். அதோடு முடிஞ்சு. அவ்வளவுதான் சாதி. சாதிங்கிறது அவ்வளவுதான். சாதிங்கிறது எதனால இன்னைக்கு நிலைத்து நிற்குது? குடும்பம்ங்கிற அமைப்பு இருக்கிற வரையும் சாதி இருக்கு. அதுக்கப்புறம் திருமணம்ங்கிற அமைப்பு, குழந்தை பெற்றுக்கிறது, வம்சம், பெருமை, இது எல்லாத்துலேயும் சாதி இருக்கு. ஆனா உங்களை போன்றவர்கள் சாதியை எங்க தெரியுமா பாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துல ஜாதி போடுவது, அதன் மூலமா சலுகை கிடைக்குது, அதனால ஜாதி வாழுது. இதுதான் உங்களுடைய அறிவு. இடஒதுக்கீடு குறித்த அடிப்படை அறிவே இல்லை. இதன் மூலமாக இடஒதுக்கீடு கிடைக்காத சமூகங்களை நீங்க பெரிய அறிவாளியா நீங்களே திணிக்கிறீங்க. அவங்களாம் இடஒதுக்கீடு இல்லாமலே, கமலஹாசன் சொல்வார்ல, என் பொண்ணுக்கு நான் சாதி போடலன்னு. எப்பா, ஸ்கூல்ல சாதி போடுவதனாலதான் சாதி வளருதா? எல்லாம் பாலச்சந்தர் படம் பார்த்து வளர்ந்த கூட்டம். அடிப்படை அறிவே இல்லை. ஸ்கூல்ல சாதி கேட்பது என்பது சாதி ஒழிப்புக்கான நடவடிக்கை. எதுக்காக சாதி கேட்குறாங்க? ஒரு குற்ற பழங்குடி சமுதாயத்தில் வளர்ந்த ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் குற்ற பழங்குடியினர்லாம், பிரமலை கல்லர், கொண்டை கொட்ட மரவர், முத்திரையர்லாம் குற்ற பழங்குடியினரா பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இது பண்றாங்க. அவங்க முதன் முறையா படித்து வேலை வாய்ப்பு போறப்ப டிஎன்டி, டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், டிஎன்சி, டிநோட்டிஃபைடு காஸ்ட்னு சொல்லி அவங்களுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், தனி கல்லர் பள்ளின்னு வைக்கிறாங்க. தலித் மக்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், படிக்கணும், அவங்களுக்கு வரணும்னு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நான் பிராமின்ஸ் ஆண்டாண்டு காலமாக அவங்க சாதியால கல்வியால பின்தங்கி இருந்தாங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே படிச்சாங்க, மற்ற யாரையும் படிக்க விடாம பண்ணாங்க. எங்களுக்கு மட்டும்தான் வேதம் புரியணுங்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் நாங்க மட்டும் தான் படிக்கணும், சான்ஸ்கிரிட் தெரிஞ்சு வந்தா மெடிசன் படிக்கணும்னு இதையெல்லாம் உடைத்து நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், காமராஜர், நீதி கட்சின்னு போராடி தான் இன்னைக்கு பார்த்திபன் நாயுடு போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களா இன்னைக்கு நல்ல நிலையில வந்திருக்கிறீங்க.